Hello guys, welcome back to my YouTube channel. This is Bharat and நம்ம RC 390ல வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி டயர் மாத்த போறோம். சோ அதனால இன்னைக்கு வந்து பர்ன் அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு அவுட்டர் பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா சுத்திலும் பெரிய பில்டிங் எல்லாம் கிடையாது. ஈரோடு கொஞ்சம் அவுட்டர்ல வந்திருக்கோம். இப்போ அப்படியே பின்னாடி டயரை ஃபுல்லா தேய்க்க போறோம். அந்த ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கெட், ஷூ and then வந்து பாத்தீங்கன்னா ஜீன்ஸ்னு சொல்லிட்டு போட்டுட்டு இங்க வந்திருக்கேன். அண்ட் கவின் ப்ரோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பர்ன் அவுட் எடுக்கிறதுக்கு ஐபோன் வச்சுட்டு அங்க நின்னுட்டு இருக்காரு. அண்ட் தென் பிரவீன் ப்ரோ TRK. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமாக இருக்கா. அண்ட் இங்கே இந்த டயரை ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா போய் அப்போலோ ஆல்ஃபா H1 டயர் தான் ஃபிட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வரும். ஜஸ்ட்டு பியூராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பர்ன் அவுட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி ஸ்மோக்கு இல்லைனா ஃபயர் பர்ன் அவுட் அந்த மாதிரிலாம் யோசித்தோம். பட் நான் அந்த அளவுக்கு இந்த வண்டி அவ்வளோ ஹார்ஷாக பண்ண மாட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம ஒரு லிமிட்னு வச்சுருப்போம்ல, அந்த லிமிட்டில் தான் இருக்குங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் பர்ன் அவுட்லாம் ட்ரை பண்ணலாம். TRK வந்து இப்போ தான் சும்மா பலன்னு வாட்டர் வாஷ் பண்ணி லக்ஷ்மி டயர்ஸில் தான் விட்டு வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நாங்கள் அங்கே தான் டயர்ஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு வந்திருக்கோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக அங்கே தான் போகணும். ஸோ வண்டி பாருங்கள் அப்படியே ஜம்முன்னு ஃபுல்லாக நீட்டாக பலன்னு வாட்டர் வாஷ் பண்ணி வச்சுருக்காரு. என்ன இந்த வண்டியை வந்து ஓட்ட சூப்பராக இருக்கும். தள்ள மட்டும்தான் நம்மளால முடியவே முடியாது. வெயிட் பேலன்ஸிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். சிங்கக்குட்டி எப்படி நிற்குது பாருங்கள். ஓகேவா? உனக்கு கொஞ்சம் அங்கே உள்ள விட்டுலாமே, வேணாமா அந்த ஏரியா? அங்கெல்லாம் அது வேணாம் ப்ரோ. சென்டர் அந்த தான் ப்ரோ 4 சைடு ரோடு மாதிரி. ஒன்று அங்கேருந்து கிளம்புறது. இதெல்லாம் அந்த பக்கம் இப்படி கீர் போடுறதுல தனித்தனியாக எடுத்துக்கணும். செட் பண்ணி ஒரு இதாக எடுத்துக்கணும். அடிக்குது ப்ரோ. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். கிளச் அழுத்துறது மட்டும் சீன் மட்டும் கை எடுத்துரு போலாமா? ஸோ கைஸ் பர்ன் அவுட் பண்ண போகிறோம். அடிக்கலாம் போதும் ப்ரோ, வேணா அங்கே வாசலில் போய் அடிச்சுக்கலாம். இன்னும் அடிக்கலாம் போய் கை வைக்காது. என்ன போக ரெடி அடிக்கிறீங்களா? ப்ரோ ஹை கூலன் டெம்பரேச்சர்னு வந்துருச்சு. RC 390ல பர்ன் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே மீதி வாசலில் போய் பண்ணிக்கலாமா? ஆனால் ஒன்றும் கம்பி இன்னும் இருக்கு ப்ரோ. பண்ணுறதுனா பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் கூட ஒரே ஒரு ட்ரை மட்டும் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நல்லா வந்திருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் முடிக்க போகிறேன். இதுதான் கடைசி அட்டெம்ப்ட்டு. பண்ணட்டா?
Here is my burnout. So this one, 1 2 3 4 done a burnout. போதும், இதுக்கு மேலே நான் KTM வரைக்கும் கொண்டு போகணும். சாரி, லக்ஷ்மி டயர்ஸ் வரைக்கும் இதுக்கு மேலே நான் கொண்டு போகணும். அதனால் இதோடய நிப்பாட்டிக்க போகிறேன். ஸோ இங்கே கொஞ்சம் தேய்ச்சி வச்சுருக்கேன், அப்புறம் இங்கே கொஞ்சம், அப்புறம் இங்கே ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா என்னால் ரொட்டேட் பண்ணவும் முடிஞ்சுது. ரொட்டேட் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். நான் வந்து கொஞ்சம் வெயிலில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்மோக் வரல. கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த ஸ்மோக் வர வைக்கணும். இருக்கிற டயர் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா போதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க லைட்டாக திருட்டு தெரியுதுங்கிறதுனால இதுக்கப்புறம் ஒரு பக்கம் கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு நான் வந்து அதை பண்ணல. இல்லைனா இங்கேருந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ணியிருப்பேன் அந்த ரொட்டேட் இது வரைக்கும். அப்புறம் நான் நிறுத்திட்டேன், வேணாம் போதும் அப்படின்ட்டுன்னு. ஸோ இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி டயர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அப்போலோ H1 டயர் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ பர்ன் அவுட் பக்காவாக ஜம்முன்னு பண்ணிவிடும் நம்ம. ஸோ பெட்ரோல் இல்லை, டயரை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பர்ன் அவுட் பண்ணிட்டோம். அந்த டயர் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-70% கிட்டாக்க ஃபுல்லாக தேஞ்சது தான். அதை இன்னும் நல்லா தேய்ச்சி வண்டி ஃபுல்லாக புகை வர வச்சு அண்ட் தென் இப்போ தான் திருப்தியாக இருக்குது. இப்போ தான் நம்ம டயர் மாற்றுறதுக்கே அந்த ஒரு ஃபுல்ஃபில்னஸ்ஸே கிடைக்கிது. டயர் மாற்றணுன்னா பர்ன் அவுட் பண்ணாமல் டயர் மாற்றுறதுங்கிறது நமக்கு செட்டே ஆகாது. நல்லா பர்ன் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் டயரே மாற்றணும். இவன் கீழே விழுகாமல் இருந்திருந்தா இந்நேரம் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆராய்ச்சி போயிருப்போம். நீ ஒழுங்கா ஓட்டி இருந்தா இந்நேரம் 3 போயிருக்கலாம்ல. அன்னைக்கு இப்படிதானே பண்ணிட்டு போனேன். அடுத்த டேர்னிங்ல கீழே விழுந்துட்டேன். சேர்க்க சரியில்லை, ஏன் பேச மாட்டேன். ஆனா நீ விழுந்துட்டேன்னு நான் வீட்லயே இருக்கேன். விழுந்த கையை வச்சுட்டு 3 டைம் ஏற்காடு ஏறி இறங்கி இருக்க பாத்தியா நீ? அங்க இருக்க ப்ரோ நீ ரைடரு, ஏன் பேச மாட்டேன். ஸோ இவர் விழுந்துட்டாருன்னு நான் ஆர்சியே எடுக்காமல் இருந்தேன். சரி இவனும் ரெடி ஆகட்டும்னு நான் வர முடியாத சூழ்நிலையை பார்த்து நடுவில் ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா நான் காசி கயான்னு சொல்லி ஆன்மீக பயணம் மேற்கொண்டதில் அந்த ஒரு வாரத்தில் மட்டுமே 3 டைம் ஏற்காடு ஏறி இறங்கியிருக்கான். நமக்காக ஒரு மனுஷன் போகாமல் இருக்கானே, அவனை விட்டுட்டு போகிறோமே அப்படிங்கிற ஒரு துளி கூட எண்ணம் இல்லாமல் அவன் பாட்டிக்கு கிளம்பி ஏற்காடு 3 டைம் ஏறி சுற்றிட்டு வந்திருக்காங்க. இப்போ தச்சா காஷ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் ஹீட் ஹெல்தி, ரைட் சேஃப், டேக் கேர், பை பை.